ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆதிஷ் சமையல். இன்றைக்கி நம்ம கேக்கில் போடுற டிசைன்ஸ் வந்து ஒரு 4 நாசில் யூஸ் பண்ணி பேசிக் டிசைன்ஸ் வந்து ஈஸியாக கற்றுக்க போகிறோங்க. எப்படி போடுறது அது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நான் இங்கே வந்து ரோஸ் நாசில், அதாவது ஸ்டார் நாசில் எடுத்திருக்கேன். இது வந்து 2 சைஸ் இருக்குது, பெருசு இருக்குது, சின்னது இருக்குது. நீங்கள் எதில் வேணாலும் போட்டுக்கலாம், கேக் சைஸை பொறுத்து நீங்கள் மாற்றிக்கலாம். நான் இன்றைக்கி பெரிய நாசில் யூஸ் பண்ணி செஞ்சு காட்ட போகிறோம். ரெண்டுமே சேம் தாங்க, சைஸ் தான் பெருசாக இருக்கும். பைப்பிங் பேக்கில் அந்த ஸ்டார் நாசில் போட்டுட்டு விப்பிங் க்ரீம் சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன டாட்டாக வச்சு எடுத்துக்கலாம். இதுக்கு நடுவில் நீங்கள் ஏதோ கலர் பீட்ஸ் கூட வச்சுக்கலாம், இல்லை கலர் விப்பிங் க்ரீம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். அடுத்த டிசைன் வந்து இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் மாதிரி போட்டுக்க போகிறோம். இது வந்து நல்ல நெருக்கமாக இருக்கிறதுனால ஒரு ரோஸ் பூ மாதிரி நல்லா சூப்பராக இருக்கும். இதில் நீங்கள் சின்னதோ பெருசோ எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். ஒரு ரவுண்டு இல்லை 2 ரவுண்ட் 3 ரவுண்டு இந்த மாதிரி எந்த மாதிரி வேணாலும் போட்டுக்கலாம். இதே போல் சின்ன நாசிலையும் யூஸ் பண்ணி கூட நீங்கள் போட்டுக்கலாம். அடுத்தது நம்ம பேஸ்கெட் நாசில் தான் வந்து யூஸ் பண்ண போகிறோம். இதுலேயுமே 2 சைஸ் இருக்குது, பெருசு சின்னது. நம்மளோட கேக்கு தகுந்த மாதிரி மாற்றி எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து சின்னதாக இந்த மாதிரி ஒரு கோடாக போட்டுக்க போகிறோம். இதை வந்து நல்லா நம்ம கூட எப்படி இருக்கும் பேஸ்கெட் அந்த மாதிரி பண்ணி எடுத்துக்க போகிறோம். இதில் வந்து இந்த டிசைன் தான் இல்லைங்க, நிறைய டிசைன் பண்ணலாம். ஒரு நாசில் வச்சு குறைஞ்சது ஒரு 5லேருந்து 10 டிசைன் கிட்ட பண்ணலாம். நான் இன்றைக்கி வந்து பேசிக் டிசைனாக 1லேருந்து 2 டிசைன் கிட்ட தான் போட்டு காட்டியிருக்கேன். உங்களுக்கு இன்னும் டீட்டெயில்டாக வேணும்னா சொல்லுங்கள். ஒரு 2 நாசில் நம்ம செப்பரேட்டாக எடுத்துகிட்டு நல்லா டீட்டெயில்டாக அந்த நாசில் யூஸ் பண்ணி எவ்வளோ டிசைன்ஸ் போட முடியுமோ அந்தளவு நம்ம போட்டு பார்த்துக்கலாம். இப்போ நான் பேசிக் டிசைன்ஸ் மட்டும்தான் போட போகிறேன். இப்போ இதே போல் நம்ம ஃபுல்லாக பேஸ்கெட் போல் போட்டு எடுத்துக்கலாம். இதிலே வந்து நீங்கள் நெளிவு மாதிரி போட்டுக்கலாம், இல்லை பூ மாதிரி கூட போட்டுக்கலாம். நம்மளோட விருப்பம், எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், பேஸ்கெட் மாதிரி போட்டு எடுத்தாச்சு. இதே மாதிரி நம்ம கேட்குறதுல செய்கிறோம் அப்படின்னா சுற்றிலும் கூட பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண ஸ்டார் நாசில் யூஸ் பண்ணி கப் கேக்கில் ஒரு சிம்பிள் டிசைனாக இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் மாதிரி போட்டுக்க போகிறேன். இது வந்து நல்லா பார்க்குறதுக்கு ஒரு ஃப்ளவர் மாதிரி இருக்கும். இதுக்கு மேலே கலர் ஸ்ப்ரிங்கிள்ஸ் எது வேணாலும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்தது 2 நாசில் நான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி சின்ன நாசில் தான் எடுத்திருக்கேன். இது வந்து ரொசெட்டே நாசில் மாதிரி, அதாவது ரோஸ் பூலாம் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கும். இதுலேயுமே சைஸ் வந்து பெருசும் இருக்குது, சின்னதும் இருக்குது, நம்மளோட விருப்பம். இப்போ இந்த நாசில் யூஸ் பண்ணி சின்னதாக ஒரு பேசிக் டிசைன் போட்டு காட்டுறோம் உங்களுக்கு. இது வந்து நம்மளோட விருப்பம் தான். இதை வந்து ரொம்பவே ஈஸியாக செய்யலாம். இந்த மாதிரி லைட்டாக இழுத்து விட்டு மேலே கொண்டுட்டு வந்து மறுபடியும் இழுத்து விடுங்க. அடுத்தது இது இல்லை அப்படின்னா நம்ம ரங்கோலிக்கெலாம் எப்படி போடுவோமோ நெளிவாக அந்த மாதிரி ஒரு நெளிவு கூட போட்டுக்கலாம். இது வந்து ஒரு 3மே பேசிக் டிசைன் தான். அடுத்தது ரொசெட்டே நாசில் யூஸ் பண்ணி அதாவது ரோஸ் பூ மாதிரி போட போகிறோம். இதில் வந்து ஒரு சின்ன சர்க்கிள், அடுத்தது 2 ரவுண்டு உள்ள சர்க்கிள், 3 ரவுண்டு உள்ள சர்க்கிள், இந்த மாதிரி நம்மளோட விருப்பம் எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். சைஸ் எவ்வளோ பெருசு வேணுமோ அது மாதிரி போட்டுக்கலாம். இப்போ ஒரு சின்ன சின்ன டாட் மாதிரி இந்த மாதிரி வச்சுக்க போகிறோம். இதே வந்து நீங்கள் பெரிய பெரிய டாட்டாக கூட இந்த மாதிரி வச்சு எடுத்துக்கலாம். அடுத்தது நம்ம 3rd டிசைன் வந்து இதே நாசில் யூஸ் பண்ண போகிறோங்க. இது வந்து நம்ம கீழே சைடில் கார்னரில் இந்த மாதிரி டிசைன் போடும்போது கேக்கில் நல்லாயிருக்கும். லைட்டாக இழுத்து விட்ட மாதிரி போடுங்க, அவ்வளோதான். ரொம்பவே ஈஸியாக வந்துடணும். இதே போல் எல்லா நாசிலுமே யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு பண்ண ஸ்டார் நாசில் யூஸ் பண்ணி கூட பண்ணிக்கலாம். அடுத்தது ஒரு சிம்பிள் டிசைன், அதாவது ஒரு லீஃப் மாதிரிங்க. இந்த மாதிரி ஒரு லெஃப்ட் சைடு ஒரு டிசைன், இல்லை ரைட் சைடு ஒன்று, இந்த மாதிரி மாற்றி நம்ம போடணும். இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். ஒரு 4 நாசில் யூஸ் பண்ணி நம்ம பேசிக்கான டிசைன்ஸ் வந்து ரொம்பவே ஈஸியாக போட்டாச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் எக்ஸ்ட்ரா வந்து உங்களுக்கு வீடியோஸ் வேணும்னா சொல்லுங்கள், நான் கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்ணுறேன். இதே நாசில் யூஸ் பண்ணி ஒரு சின்ன சின்ன டாட்டா வச்சு நம்ம கப் கேக்லேயும் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் நீங்களும் கேக்கில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு மறக்காத சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல ரெசிபியில் உங்களை பார்க்குறது வரைக்கும் பாய்.